नमस्ते विशारद पूर्वार्थ मानव मानवियர்களுக்கு हिंदी विद्या मंदिर पुदुचेरी चैनल सार्बा वेलकम பண்றேன். இந்த வீடியோ செஷன் உங்களுக்காக தான். விசாரத் பூர்வார்த் படிக்கிற மாணவர்கள் எங்ககிட்ட படிக்கிறவங்க, அதாவது ஃபீஸ் கட்டி அதாவது எங்களோட நோட்ஸ் வாங்கி ஃபீஸ் கட்டி படிக்கிற மாணவர்களுக்காக இந்த வீடியோ செஷன் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு மந்த்லி ஃபீஸ் மாதிரி எங்களோட அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணால் எங்களோட நோட்ஸும் உங்களுக்கு அனுப்புவோம், உங்களுக்கு வகுப்பும் ஆன்லைன்லேயே கொடுக்குறோம். அதே மாதிரி மற்ற கிளாஸஸுக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ செஷன் விசாரத் பூர்வார்த்துக்கு. அதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி விசாரத் பூர்வார்த்தில் உங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பர் இருக்குது. ஃபஸ்ட் பேப்பரில் நவீன் கத்திய சைனிகா இருக்குது, கஹானி கலஷ் இருக்குது, அதுக்கப்புறம் நிர்மலா இருக்குது. இந்த இதில் பாதி போர்ஷன் தான் நீங்கள் எக்ஸாம் படிக்கணும். இதுக்கு முன்னாடியே நான் அக்டோபர் மாதத்துக்காக உண்டான வீடியோஸ் போட்டிருப்பேன். அதில் என்ன 50% இருந்ததோ அதே தான் இந்த வாட்டிக்கும், சேஞ்சஸ் கிடையாது. ஸோ நம்ம நேரடியாக சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். விசாரத் பூர்வார்த்துக்கு நிர்மலா உடைய சரித்திர சித்திரன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். விசாரத் பூர்வார்த்தில் நிர்மலா சரித்திர சித்திரன் எடுத்துருக்குன்னா 4 இருக்குது. அதில் நீங்கள் 2 படித்தா போதும். சரித்திர சித்திரன் 4 இருக்குது, 2 படித்தா போதும். டிப்பனி 10 இருக்குது, அதில் 5 படித்தா போதும். இப்போ நம்ம சரித்திர சித்திரன் பார்க்க போகிறோம். தோத்தாராம், நிர்மலா, இவங்க 2 பேர் பற்றி தான் எக்ஸாமில் கேட்குறாங்க. தோத்தாராமுக்கும் கேட்டாலும் நிர்மலாவுக்கும் கேட்டாலும் ஒரே மாதிரி எழுதுகிற மாதிரி தான் இந்த வீடியோ செஷன். ஸோ பாடத்துக்குள்ளே போகலாம். ஏன்னா நிறைய நேரம் எடுத்துக்கிட்டாக்கா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கும் லேட் ஆகும், உங்களுக்கு வகுப்பு வர்றதுக்கும் லேட் ஆகும். ஸோ அதனால் டைரெக்டாக இனிமேல் வகுப்பு யார் எங்ககிட்ட வராங்களோ, ஃபீஸ் கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் கிளாஸஸ் இனிமேல். விசாரத் பூர்வார், நிர்மலா, தோத்தாராம் கா சரித்திர சித்திரன். ஃபஸ்ட்டு தோட்டாராம் தான் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் நிர்மலா கொடுத்துருப்பாங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம எழுத போகிறோம். லேக்கக் பரீட்சை முதல்ல டாபிக் லேக்கக் பரீட்சைன்னு போட்டுக்கோங்க, இல்லை உபன்யாஸ்கார் கா பரீட்சை ஏதாவது ஒரு டாபிக் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. உபன்யாஸ்கார்னு போடலாம், ஏன்னா நிர்மலா ஒரு உபன்யாஸ், அதனால் உபன்யாஸ்கார் கா பரீட்சை போடுங்க, இல்லை லேக்கக் பரீட்சைன்னு போடுங்க, எப்படி ஒரு நாள் போட்டுக்கலாம். நிர்மலா உபன்யாஸ் ஸ்ரீ பிரேம்சந்த் ஜி கா ஹை. நிர்மலா உபன்யாஸ் யாருது அப்படின்னா பிரேம்சந்த் ஜி எழுதினது. வாக்கியங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கும். அப்படியே நோட்ஸ் இப்போ எங்ககிட்ட படிக்கிற மாணவர்கள் நோட்ஸ் வச்சுருக்குங்க, அப்படியே கவனிச்சுட்டு வந்தாலே போதும், சரிங்களா. प्रेमचंद हिंदी उपन्यास के सम्राट है. तो प्रेमचंद हिंदी उपन्यास के राजा है, सम्राट है, राजा है. क्योंकि ஏன்னா அவர் தான் ஹிந்தியில் உபன்யாசனா என்ன, அதை எப்படி எழுதணும் அப்படின்னு வரன்முறை கொடுத்தது प्रेमचंद. அதனால் ये उपन्यास के अलावा कहानी, निबंध आदि की रचनाएं भी की हैं. उपन्यास மட்டும் அவர் எழுதலை, அது கூட கதையும் எழுதியிருக்கிறாரு, நிபந்த எழுதியிருக்கார், கட்டுரைகள் எழுதியிருக்கிறார், மற்றும் கவிதைகளும் எழுதி பார்த்தார். ஆனால் அது அவருக்கு செட் வரலை. எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகாது. ஸோ இவருக்கு வந்தது உபன்யாஸ், கஹானி, நிபந்தலாம், கத்திய ரைட்டிங்ஸ்லாம் நல்லா பண்ணார். ஆனால் கவிதை லைனில் அவருக்கு செட் ஆகலை, அதனால் அதுலேருந்து விலகிட்டார் அவர். इनकी रचनाएं आजकल बड़े चाव से पढ़ी जाती हैं. இவருடைய ரைட்டிங்ஸ் இன்றைக்கி மக்களால் ரொம்ப ஆர்வமாக படிக்கப்படுது. சாவ்ஸே இன்ட்ரெஸ்டடாக, ஆர்வமாக. அடுத்த தலைப்பு போட்டுக்கோங்க. இந்த லேக்கக் பரீட்சை சொன்ன பார்த்தீங்களா, இது எந்த கேரக்டர் கேட்டாலும் எழுதலாம், டிப்பணிக்கும் எழுதலாம். 4 லைன் தானே, 4 சென்டென்ஸ் தான், ஆனால் டிப்பணிக்கும் லேக்கக் பரீட்சை போட்டு எழுதலாம். அடுத்த டாபிக் வருது சாமானிய பரீட்சை. இந்த சாமானிய பரீட்சை கூட எல்லா கேரக்டருக்கும் சரித்திர சித்திரனுக்கும் காமன். निर्मला उपन्यास के द्वारा लेखक ने दहेज से होने वाली बुराई पर प्रकाश डाला है. निर्मला उपन्यास இந்த நாவல் மூலமா லேக்கக் பிரேம்சந்த் என்ன பண்ணியிருக்காருன்னா, வரதட்சணை அதனால் ஆகக்கூடிய கொடுமைகள் மற்றும் அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்றத விஷயத்தை பற்றி இந்த உபன்யாஸில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். முதல்ல நம்ம எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதில் மாணவர்களும் இருப்பீங்க, சின்ன பசங்களும் இருப்பீங்க,
கல்யாணம் ஆனவங்களும் இருப்பீங்க. ஸோ இந்த தஹேஜ்ன்றது ஏன் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்ல போனாக்கா, நல்ல விஷயத்துக்காக நல்ல எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த தஹேஜ் பிரதா. ஆனால் காலப்போக்கத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம ஆசை அது பேராசை, மிக பேராசையாக மாறி கொடுமைகள் நடக்க ஆரம்பிச்சுது. அந்த வீட்டு மருமவை இவ்வளோ கொண்டு வந்துட்டேன், என் வீட்டு மருமவை கொண்டு வரல அப்படின்னு பேராசைப்பட்டு கொடுமைகள் ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கு யார் காரணம், ஆனா பெண்ணா அப்படின்னு நம்ம பேச முடியாது, குறிப்பிட்டு யாரையும் சொல்லவும் முடியாது. சொன்னால் அது தப்பு, அது நீங்கள் யாரை வேணாலும் சொல்லலாம், ஆனால் அது தவறு. சரிங்களா? அந்த மாதிரி இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு ரெக்கார்டு கிடையாது. இவங்களால தான் ஆச்சு, அவங்களால தான் ஆச்சு, இவங்க தான் ஆரம்பித்தாங்கன்றதுக்கு, ஆண் தான் ஆரம்பித்தான் பெண் தான் ஆரம்பித்தான்னு சொல்கிறதுக்கு ரெக்கார்டு கிடையாது. ஆனால் ஆரம்பித்த காரணம் எதுக்குன்றது பார்க்க போனாக்கா நல்ல எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. அது பேராசையால் இப்படி மாறிச்சு அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனால் வரதட்சணையும் கேட்கறதும் சரி கொடுக்கறதும் சரி தவிர்த்துருங்க. அதே சமயத்தில் நம்மளுக்கு இருக்கிற புடவை ஆசையும் நகை ஆசையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே நல்லது வாழ்க்கையில். इसके अलावा अनमेल विवाह और उसके कुपरिणाम पर भी प्रकाश डाला है. இதை தவிர அன்மேல் விவாகனாக்கா பொருத்தமில்லாத கல்யாணம். இப்போ ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்க்குறாங்களே, அதை சொல்லலை அவர். அதாவது இங்கே நிர்மலா வயசு என்ன அப்படின்னு பார்க்க, வெறும் 14 வயசு அவளுக்கு கல்யாணம் போகுது. யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா 40 வயசு அப்பா வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் அன்மேல் விவாக் அப்படின்னு பிரேம்சந்த் சொல்கிறாரு. சரிங்களா? பொருத்தமில்லாத கல்யாணம்னாக்கா ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்க்குறது, அந்த விஷயத்துக்கு பிரேம்சந்த் இங்கே வரலை. அது நம்மளுக்கு தேவையில்லை, அதுக்கு வரலை அவர் உஸ்கி கூப்பரிணாம். அந்த பொருத்தமில்லாத இந்த வயசு வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வயசு வித்தியாசங்கள் எவ்வளோ இருக்குது, அதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கு, புரிஞ்சுக்கிற தன்மை, விட்டு கொடுப்பு, இல்லை திங்கிங் பவர் எல்லாமே மாறும். அப்போது குடும்பத்தில் என்ன அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குன்றதை நம்ம யோசிக்கலாம். நம்ம பேரண்ட்ஸு ஒரு மாதிரி திங்க் பண்ணுவோம், ஆனால் குழந்தைகள் வேறு மாதிரி திங்க் பண்ணுவாங்க. அப்போ அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த 14 வயசு அவருக்கு 40 வயசு, அப்போ 40 வயசு தகுந்த மாதிரி தான் அவர் திங்க் பண்ணுவார். இவ 14 வயசுக்கு தகுந்த மாதிரி தான் இவ திங்க் பண்ணுவான். அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ இதை தான் அன்மேல் விவாக் அப்படின்றது பிரேம்சந்த் இங்கே கோட் பண்ணுறாரு. அதனால் நடக்கக்கூடிய கூப்பரிணாம், பேட் ரிசல்ட்டு, கூப்பரிணாம்னா பேட் ரிசல்ட்டு, அதை பற்றியும் இந்த நாவலில் சொல்லியிருக்கிறார். निर्मला और उसके पति तोताराम इन दोनों पर अनमेल विवाह का प्रभाव पड़ता है. निर्मला और तोताराम தான் ஹீரோ ஹீரோயின் இந்த நாவலில். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க தான் மெயின் கேரக்டர். அதை வச்சு தான் கஹானி உபன்யாசம் போயிட்டே இருக்குது. அவங்களால தான் இந்த கதை ஒரு விரிவுபடுத்தப்படுது. மற்றும் அவங்களால என்னென்ன பிரச்சனைகள் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத கோட் பண்ணி ஒன்று ஒன்றா கொண்டு வரார். तोताराम की उम्र 40 साल की है. तोताराम को वयस 40. उसकी पहली पत्नी के द्वारा पैदा हुए 3 बच्चे भी हैं. அவருக்கு முதல் மனைவி இருந்தாங்க, முதல் மனைவி இறந்துடுறாங்க. சரியா? அந்த முதல் மனைவி மூலமா பிறந்த 3 குழந்தைகளும் இருக்காங்க. ऐसी हालत में वो निर्मला से दूसरी शादी करता है. இந்த கண்டிஷனில் நிர்மலாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவர் सेकेंड मैरिज பண்ணிக்கிறார். शादी के समय निर्मला की उम्र 14 साल की थी. शादी கல்யாணம் நடக்கும்போது, கல்யாணம் ஆகும்போது நிர்மலாக்கு என்ன வயசுன்னா 14 வயசு. மன்சாராம் தோத்தாராம் கா படா பேட்டா தா. முதல் மனைவி மூலமா 3 பசங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, 3 பிள்ளைங்க, 3 ஆம்பளை பிள்ளைங்க தான். அதில் மன்சாராம் பெரியவன். சரியா? உஸ்கி உம்ர 15 साल की थी. அவனோட வயசு என்னன்னாக்கா 15. சித்தியாக வரப்போகிற நிர்மலாவோட வயசோட ஒரு வயசு அதிகம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இங்கே தான் கதையே, இங்கே தான் ஸ்டோரி. இந்த காரணம்தான் பெரிய பிரச்சனைகள் வீட்டில் ஏற்படுத்துது. அர்த்தாத் பேட்டைக்கு உம்ரசே விமாத்தா 1 साल छोटी थी. அதாவது பையனோட வயசோட விமாத்தா சித்தியாக வரவோடைய வயசு ஒரு வயசு கம்மி. இதோட இந்த பேராகிராஃப் சாமானிய பரீட்சை முடியுது. இது காமன் ஃபார்
ऑल द कैरेक्टर्स. तोताराम का चरित्र चित्रण. निर्मला सरल स्वभाव की लड़की थी. निर्मला வந்து सरल स्वभाव ஈஸி டேக்கிங் ஒரு கேர்ள். मन से पवित्र थी, நல்ல மனசு கொண்டவள், தூய்மையான மனசு கொண்டவள். पर पति तोताराम निर्मला पर संदेह की दृष्टि डालता रहता है. இதுதான் வந்து வயசானாக்கா அந்த சந்தேக புத்தின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்துடும். இந்த 40 வயசு நாய் குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வயசு இருக்கிறவங்களுக்கு சின்ன பொண்ணை கட்டி வச்சாக்கா அவர் சந்தேகம் பார்வையில் பார்க்காம எப்படி பார்ப்பாரு, அதுதான் இங்கே, அதுதான் அண்மையில் விவாக் அப்படின்னு சொல்லப்படுறது. पर पति तोताराम निर्मला पर संदेह की दृष्टि, தவறான பார்வை மட்டும் இல்லை, அதாவது டவுட்ஃபுல் அப்படின்ற ஒரு சந்தேக பார்வையிலேயே பார்க்குறார். निर्मला भी மன்சாராம் निर्मला को माँ समझता है. निर्मला வந்து மன்சாரம் வந்து निर्मलाவை அம்மா மாதிரி தான் கன்சிடர் பண்ணுறான், அம்மான்னு தான் கூப்பிடுறான். निर्मला भी मंसाराम को बेटा मानकर उससे वात्सल्य भाव से अपना व्यवहार प्रकट करती है. निर्मला கூட வந்து மன்சாராம மற்றும் ஜியாராம் சியாராம் எல்லாரையும் மகனை மாதிரி தன்னுடைய பிள்ளைகள் மாதிரி பார்த்துக்கிறான். அம்மா எப்படி ஒரு குழந்தைய பார்த்துப்பாங்களோ, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ பசங்கக்கிட்ட, அப்படி தான் அவள் பிஹேவ் பண்ணுறான். पर तोताराम की बुरी दृष्टि दोनों को गलत समझती है. ஆனால் அவன் பார்க்குற பார்வை வந்து தவறான பார்வையாக இருக்குது, புரி திஷ்டி. அதனால் வந்து சந்தேகப்பட ஒரு பார்வையில் பார்க்க வேண்டியதான இதுதான் ஒரு பிரச்சனையில் கொண்டு போகுது. परिवार की मूल समस्या का कारण तोताराम का स्वभाव है. परिवार குடும்பத்தோடைய மூல காரணம், மூல சமஸ்யா ப்ராப்ளத்தோட காரணம் யாருன்னாக்கா தோத்தாராமுடைய சுபாவம். धीरे धीरे मंसाराम और निर्मला तोताराम के स्वभाव का पता लगा लेते हैं. கொஞ்சம் கொஞ்சமாக நிர்மலாவுக்கும் மன்சாராமுக்கும் புரிய வருது, தோத்தாராம் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு. ரெண்டு பேரும் வந்து நிர்மலா மன்சாராம் கிட்ட இல்லை மன்சாராம் நிர்மலா கிட்ட பேசினாலே ஒரு மாதிரியே பார்க்குறது, ஒரு மாதிரியே பேசுகிறது, முறைக்கிறது, இதெல்லாம் ஏன் பண்ணுறாருன்னு கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்களுக்கு புரிய வருது. ரெண்டு பேரும் சந்தேகப்படுறாரு அப்படின்ற பார்வை அவங்களுக்கு புரிய வருது. புரிய வந்தோடனே दोनों के मन की शांति दूर हो जाती. ரெண்டு பேரோடைய மனசில் இருக்க அமைதி இருக்குது பார்த்தீங்களா, அது குறைஞ்சி போயிடுது. நல்லா நிம்மதியாக இருக்கவங்க, நிம்மதியாக ஒரு ஃபேமிலியில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது இப்படி நினைக்கிறாங்க, இப்படி பார்க்குறாங்க, போடுறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னும்போது அவங்களோட நிம்மதி என்னாவது குறைஞ்சி போயிடுது. तोताराम मंसाराम को स्कूल के हॉस्टल में ठहराकर पढ़ने का प्रबंध करता है. தோத்தாராம் வந்து மன்சாராமையும் நிர்மலாவை பிரிக்கணுன்றதுக்காக மன்சாராமை ஸ்கூலில் இருக்கிற ஹாஸ்டலில் போட்டுடுறான், அங்கே தங்கி படிக்கட்டும் அப்படின்னு. இந்தோட அந்த பேராகிராஃப் முடியுது. சமஸ்யா और அசாந்தி, ப்ராப்ளம் மற்றும் நிம்மதியின்மை, அசாந்தி நிம்மதியின்மை. ஹாஸ்டல் में ठहरकर पढ़ते समय, இது வந்து கண்டினியூட்டியாக வர மாதிரி தான் இருக்கும். நடுவில் பேராகிராஃபாக ஒன்று ஒரு டாபிக் நம்ம போட்டுக்கிறோம், அவ்வளோதான். சரியா? ஹாஸ்டலில் சேர்த்துறாரு, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறான், அதுலேருந்து தான் நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் நடுவில் அங்கே பேராகிராஃபில் ஒரு வார்த்தையை பேராகிராஃப்க்கு சேர்த்துருக்குறோம், சமஸ்யா और அசாந்தி அப்படின்னு. हॉस्टल में ठहरकर पढ़ते समय मंसाराम बीमार पड़ता है. ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்போது மன்சாராம் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது, बीमार पड़ता है. उसकी बीमारी बढ़ती जाती है, அவனுடைய நோயும் அதிகமாயிட்டே போகுது. निर्मला तोताराम से कहती है कि मंसाराम को घर ले आइए. நிர்மலா வந்து தோத்தாராம் கிட்ட சொல்கிறான், போயிட்டு மன்சாராம் வீட்டுக்கு கூட்டு வாங்க, அவனை வீட்டில் வச்சு நல்லபடியாக பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறா. पर तोताराम मंसाराम को घर नहीं लाता है. ஆனால் அவனை வீட்டுக்கு கூட்டின்னு வர்றது இல்லை, ஏன்னா அவனுக்கு தான் சந்தேகம் இருக்குல்ல, அதனால் அவன் கூப்பிட்டு வர்றதில்லை. धीरे धीरे बीमार बढ़कर मंसाराम का देहांत हो जाता है. நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அதிகமாக என்ன போயிடுது, ஹாஸ்டல்லே அவன் ஸ்கூல்லே அங்கேயே இறந்துடுறான். इससे परिवार की शांति दूर होने लगती है. அதனால் வந்து குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதி இருக்கிற நிம்மதி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற நிம்மதியும் போக ஆரம்பிக்குது. मंसाराम की मृत्यु के बाद
दूसरा बेटा जियाराम पिता के विरुद्ध उठ खड़ा होता है. ரெண்டாவது பையன் ஜியாராம் வந்து மன்சாராம் இறந்ததுக்கு அவங்க அண்ணன் மேலே அவனுக்கு ரொம்ப பாசம் இருக்கும். அது ரைட்டர் வந்து அங்கே கோட் பண்ணி உபன்யாசத்தில் காட்டியிருப்பார். அதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஜியாராம் வந்து என்ன நினைக்கிறான்னா, மன்சாராம் அண்ணன் இறந்ததுக்கு அப்பா தான் காரணம். அதனால் அப்பா சொல்கிற பேச்சு எதையும் கேட்கறது இல்லை, எல்லாம் ஆப்போசிட்டாக செய்கிறான். वो मानता है तोताराम के कारण ही मंसाराम की मृत्यु हुई. அவனுக்கு மனசில் அப்படியே உட்காந்து போயிடுது, அப்பாவால் தான் அண்ணன் இறந்தான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக உட்காந்து போயிடுது. इसलिए वो पिताजी से नफरत करता है, அப்பாவை வெறுக்க ஆரம்பிக்கிறான். उसका स्वभाव भी बदल जाता है, அவனோட கேரக்டரும் சுபாவமும் மாற ஆரம்பிக்குது. इसलिए वो पिताजी से चोरी करता है, आवारा बनकर घूमता रहता है. திருட ஆரம்பிக்கிறான், வீட்டில் இருக்கிறது திருட ஆரம்பிக்கிறான். ஆவாரா பன்கர்னா இது வேற எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் आवारा बनकर घूमता रहता है. बुरी आदतों का शिकार बन जाता है. கெட்ட ஹேபிட்ஸ் நிறையா கற்றுக்கிறான், பேட் ஹேபிட்ஸை நிறையா கற்றுக்கிறான். பரிவார், இது அடுத்த பேராகிராஃபாக எழுதுங்க. அதே இதில் டாப்பிக்கில் அடுத்த பேராகிராஃப், செகண்ட் பேராகிராஃப். परिवार की शांति दूर होने से तोताराम का मन बैठ जाता है. परिवार की शांति, குடும்பத்தோட நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருந்தா தோத்தாராமுக்கு அவனும் வெக்ஸ் ஆகுறான். நம்ம தேவையில்லாமல் சந்தேகப்பட்டோமோ அப்படின்னா அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் அறிவுக்கு எட்டுது. ஓ கச்சேரி ஜானா பந்த் கர் தேத்தா ஹை. அதனால் வெக்ஸ் ஆகி என்ன பண்ணுறான், கோர்ட்டுக்கு போகிறதும் நிறுத்திடுறான். கோர்ட்டுக்கு போனால் தானே வருமானம் வரும், அது போகிறதும் இல்லை. मुकदमे पर ठीक तरह से ध्यान नहीं दे पाता. मुकदमे கேஸ், கோர்ட்டில் வந்து கேஸு, அந்த கேஸில் வந்து சரியாக இவனால் வாதாட முடியல, அதில் கவனம் செலுத்தவும் முடியல. इससे निर्मला को परिवार का खर्च संभालना बहुत मुश्किल पड़ता है. அது சரியாக செய்யாதனால வருமானமும் சரியாக வரல. அதனால் என்ன ஆகுதுக்கு, நிர்மலாவுக்கு வந்து குடும்பத்தில் இருக்க செலவு இருக்குது பார்த்தீங்களா, அதை சமாளிக்கிறதுக்கு நிர்மலாவால் முடியலை. इसलिए नौकरानी को नौकरी से निकाल देती है. அதனால் என்ன பண்ணுறா, அவள் வேலைக்காரியை வேலையிலேருந்து எடுத்துடுறா. सियाराम को नौकरानी का काम करना पड़ता है. सियाराम சின்ன பையன், கடைசி பையன். அவள் வந்து நௌக்ரானி கா காம், நௌக்ரானினாக்கா வேலைக்காரி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இவன் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் इससे वो दुखी होकर एक बदमाश साधु के साथ घर छोड़कर भाग जाता. அதனால் அவன் வெக்ஸ் ஆகி என்ன ஆகிறான், ஒரு போலீஸ் சாமியார் கூட ஓடி போயிடுறான். சாமியார்கள் சில பேர் உண்மையானவங்க இருக்காங்க, எல்லா சாமியாரும் நம்ம போலீஸ் சாமியார்னு சொல்ல முடியாது. போலீஸ் சாமியார் கூட யார், இவன் ஜியாராம் ஓடி போயிடுறான். उसके बीच जियाराम भी आत्महत्या कर लेता है. அதுக்கு நடுவில் இவன் வந்து போலீஸ் சாமியார் கூட ஓடி போயிடுறான், சின்ன பையன். அதுக்கு நடுவில் இங்கே என்ன நடக்குதுன்னாக்கா, ஜியாராம் வந்து சூசைட் பண்ணிக்கிறான். सियाराम तोताराम का पता नहीं लगा पाता. आत्महत्या कर लेता है. जियाराम तोताराम का पता नहीं लगा पाता. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ரைட், இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, அதை நம்ம நோட்ஸ் வச்சுருக்க பசங்க வந்து இதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சியாராம் தோத்தாராம் கா பத்தா அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே வந்து தோத்தாராம் முன்னாடி போட்டுக்குங்க, சியாராம் பின்னாடி போட்டுக்குங்க. சரியா? தோத்தாராம் சியாராம் கா பத்தா நஹி லகா பாத்தா. அவன் வந்து சாது கூட ஓடி போனான் இல்லையா, அவனை தேடிட்டு தோத்தாராம் போகிறாரு, ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அப் நிர்மலா கர் பர் அக்கேலி ரஹத்தி ஹை. இப்போ நிர்மலா வந்து தனியாக இருக்கிறா வீட்டில். தோத்தாராம் பகுத் தினோம் தக் வாபஸ் நஹி ஆயா. அவன் தேடிட்டு போனவன் தான், ரொம்ப நாளாகியும் அவர் வரல. इससे निर्मला की तबीयत बिगड़ने लगती है. அதனால் வந்து நிர்மலாவுடைய உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சரியில்லாமல் அவளுக்கு போகுது. आखिर निर्मला की मृत्यु हो जाती है. கடைசியில் அவளும் இறந்துடுறான், நிர்மலாவும் இறந்துடுறான். उसके मरने के बाद तोताराम घर वापस आता है. அவன் இறந்த பிறகு தோத்தாராம் வீட்டுக்கு வரான். இது முடிஞ்சிச்சு, இதோட நம்ம உபன்யாசம் முடியுது. அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் வருது, उपसंहार.
இந்த उपसंहार டாபிக் எல்லா कैरेक्टरக்கும் காமன் राइट। निर्मला उपन्यास की मूल समस्या दहेज प्रथा है। मूल समस्या இந்த निर्मला उपन्यास के எதுனா வரதட்சணை। दहेज देने की आर्थिक शक्ति ना होने से निर्मला को अनमेल विवाह करना पड़ता है। அதனால என்ன ஆகுது, ஆர்த்திக் சக்தி அந்த ஃபெசிலிட்டி வரதட்சணை கொடுக்குற ஃபெசிலிட்டி இல்லாதனால मैचिंग இல்லாத ஒரு கல்யாணம் நடக்க வேண்டியதாக இருக்குது। अनमेल विवाह से अन्य समस्याएं पैदा होती हैं, அதனால அடுத்தடுத்த பிரச்சனைகள் வருது। परिवार की शांति मिट जाती है। विवाह जीवन जीने के उद्देश्य से किया जाता है, पर दहेज प्रथा और अनमेल विवाह से जीवन नरक का रूप ले लेता है। வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, ஆனால் இந்த வரதட்சணை மற்றும் பொருத்தமில்லாத கல்யாணம் என்ன ஆகுதுன்னா நரகம் போல ஆக்கிடுச்சு இந்த வாழ்க்கையை। मनसाराम की मृत्यु, जयराम की आत्महत्या और सियाराम का भागना अनमेल विवाह का फल है। இது எல்லாமே என்ன காரணம், मनसारामோட இறப்பு, ஜெயராமோட ஆத்மஹத்யா और सियाराम का भागना ஓடி போயிடுது। இது எல்லாம் எதோட போகும் காரணம்னா இந்த வரதட்சணை மற்றும் பொருத்தமில்லாத கல்யாணத்தினால ஆனது। இந்த சரித்திர சித்திரம் நம்ம பார்த்ததை அப்படியே நிர்மலாவுக்கும் எழுதலாம்। ஸோ இந்த வீடியோ செஷன் நம்ம இதோட முடிக்கிறோம்। நன்றி, தன்யவாத்।